கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரகசிய வருகை எப்போது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது என வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கர்த்தருடைய ரகசிய வருகை எந்த சூழ்நிலையில், எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை நாம் நிதானிக்க முடியும். அதற்குரிய அடையாளங்களும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் 52ஆம் வசனங்களில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வருகை அது ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். வெளிப்படையானது அல்ல. காரணம், கர்த்தர் ரகசிய வருகையில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே வருகிறார். மற்றவர்களுக்கு அது எதுவுமே தெரியாது, அறிய மாட்டார்கள். ஒரு இமைப்பொழுதிலே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். நாம் மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். இமைப்பொழுது என்பது ஒரு முறை நம் கண்களை தற்செயலாக மூடி முழிப்பதற்கு ஆகும் நேரமே. அது ஒரு நொடி பொழுதிற்கும் குறைவான நேரமே ஆகும். அதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மாத்திரமே கர்த்தரின் வருகையில் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்த மற்றவர்கள் அப்போது உயிரோடு எழும்ப மாட்டார்கள். அவர்கள் கடைசி நியாய தீர்ப்பின் நாளில்தான் தண்டனை பெறுவதற்காக உயிரோடு எழும்புவார்கள். கர்த்தருக்குள் இப்போது உயிரோடு இருக்கிற நாம் பூரணப்பட்டவர்கள் மாத்திரமே இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மற்ற உயிரோடு இருக்கிற யாருக்கும் எதுவுமே தெரியாது, கைவிடப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் 42ஆம் வசனங்களில், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசப்பா எந்த நாளில் எந்த நேரத்தில் வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாராலும் அதை கணிக்கவும் முடியாது. காரணம், கர்த்தர் எப்போது வருவார் என்பது பிதாவுக்கு மட்டுமே தெரியுமாம். அதாவது எந்த மனிதர்களுக்கும் யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் எப்போதும் இருக்கிற தேவ தூதர்களுக்கும் அந்த நாளும் அந்த நாளிகையும் தெரியாது. காபிரியல் தூதருக்கும் தெரியாது, மிகாவேல் தூதனுக்கும் தெரியாது, தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தானுக்கும் அது தெரியவே தெரியாது. அந்த நாளும் அந்த நாளிகையும் பிதாவின் சித்தப்படி எந்த நாளில் எந்த நேரத்தில் இயேசு வர வேண்டும் என்பதை பிதாவே தீர்மானிப்பாராம். அதனால்தான் நாம் மிக மிக எச்சரிக்கையாய் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவே சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 6ஆம் வசனங்களில், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இயேசுவின் ரகசிய வருகையானது திருடனை போல வருமாம். திருடுகிற திருடன் யார் வீட்டுக்கு போய், அதாவது யார் வீட்டுக்கும் சொல்லிவிட்டு வரமாட்டான். அதே போல் கர்த்தருடைய வருகையும் யாருக்கும் முன்பே சொல்லப்படாது. மேலும் திருடன் யார் வீட்டிலும் ஒன்றுக்கும் உதவாத குப்பையையோ, கிழிந்து போன துணிகளையோ, வேஸ்டான பொருட்களையோ எடுத்துட்டு போக மாட்டான். விலையேற பெற்ற அதிக பணமதிப்புள்ள தங்க நகைகளையும் பொருட்களையும் தான் எடுத்துக்கொண்டு போவான். அதே போல் இயேசுவும் இரகசிய வருகையில் துன்மார்க்கர்களையும் பாவிகளையும் சாட்சி அற்ற பரிசுத்தமற்ற அரையுறை கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆயத்தமாயிருக்கிற விலையேற பெற்ற பரிசுத்தவான்களை மட்டுமே எடுத்து செல்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான்.
அதாவது திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கர்த்தருடைய வருகை எந்த நேரத்தில் நடக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது என்பதையே இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. ராத்திரியில் படுத்திருப்பது, தூங்குவது என்பது இரவு நேரத்தை குறிக்கும். திரிகை திரிப்பது என்பது மாவரைப்பது, மத்தியான நேரத்தை குறிக்கும். வயலில் இருப்பது என்பது காலை நேரத்தை குறிக்கும். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்தியாவில் பகலாய் இருக்கும், ஆனால் அதே நேரம் அமெரிக்காவில் இரவாய் இருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு நாட்டில் அது காலை நேரமாக இருக்கும், வேறொரு நாட்டில் சாயங்கால நேரமாக இருக்கும். இயேசு வரும்போதும் ஒரு நாட்டில் அது மத்தியான நேரமாக இருக்கும், இன்னொரு நாட்டில் அது இரவு நேரமாக இருக்கும். ஏனென்றால் பூமியில் எல்லா நாடுகளிலும் ஒரே நேரம் கிடையாது. எந்த நாள் எந்த நேரத்தில் கர்த்தருடைய ரகசிய வருகை நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக நாம் ஆயத்தமாவதற்காக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லா சம்பவங்களுமே இப்போது நம்முடைய நாட்களில் ஒரே நேரத்தில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் நடந்து விடலாம். இன்னும் நாட்கள் செல்லும், இன்னும் இந்த சம்பவங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்த பிறகுதான் ரகசிய வருகை நடக்கும் என நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு 2000 வருஷமாக இயேசு வருவார், இயேசு வருவார் என்று இப்படியே தானே எல்லோரும் சொல்கிறார்கள். வந்துவிட்டாரா என்ன என்று நினைக்கக்கூடாது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே நாம் அப்படிப்பட்ட பரியாசக்காரர் கேட்பது போல் கேட்காமல் நாம் ஆயத்தமாவதற்காகவே தேவன் இந்த கிருபையின் நாட்களை தந்திருக்கிறார் என உணர்ந்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு எப்போதுமே இல்லாத அளவிற்கு வரலாற்றிலும் சரி, நமக்கு முன்புள்ள பெரியோர்களிடமும் சரி, நாம் கேட்கும்போது இப்போது உலகம் இருக்கிற நிலைமையில் முன்பு எப்போதுமே இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களுமே சம்பவங்களுமே நாம் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக அல்ல, எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனங்களில், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என சொல்லப்பட்டுள்ளது. எல்லாமே இமைப்பொழுதில் நடந்து முடிந்து விடும். எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம். வருகைக்குரிய அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே விழித்துக்கொள்வோம். இனியாவது எச்சரிக்கையாயிருந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.